கேட்குறேன். சிவப்பிரியன் சார், இப்போ வந்து இந்த கூட்டணிங்கிறது வந்து ஒரு ஒரு முழுமையான வடிவம் பெறாததுக்கு காரணம் அப்படிங்கிறது வந்து பேரம் அப்படிங்கிறது அதான் ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அப்படி கேட்க விரும்பல. சீட்டு இன்னும் செட் ஆகலை, சீட்டு அந்த பேச்சுவார்த்தை முடியல, அதிக சீட்டு கேட்டு நெருக்கடி, இதுதான் காரணமா இல்லை இது எப்படி எடுத்துக்கிறது? தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வெளிப்படையாக பிரேமலதா அவர்கள் வந்து எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் சீட்டு வேணும்னு ரொம்ப வெளிப்படையாக பத்திரிகையாளர்கள்கிட்டயே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இரட்டை இலக்கத்தில் தான் கேட்குறாங்கங்கிறது தகவல். பட் ரெண்டு திராவிட கட்சிகளுமே குறிப்பாக அதிமுகவோட அவங்க வந்து அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடல. திமுக வந்து அவங்களுக்கு 6லிருந்து 7 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு ராஜ்யசபாங்கிற மாதிரி நமக்கு தகவல் வருது. ராஜ்யசபா கன்சிடர் பண்ணுவோம், டேபிளுக்கு வாங்க உட்காந்து பேசுவோம். அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த டீல் வந்து அவங்களுக்கு அக்செப்டபிள் இல்லை. ஸோ தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் தான் பிரச்சனை. அந்த நம்பர்ஸு அதுவும் இல்லாமல் அவங்க வந்து கிட்டத்தட்ட கடைசி வரைக்கும் எப்போவுமே இழுத்தடிக்கிறது தான் அவங்களுடைய ஸ்டைலாக இருந்திருக்கு. கடந்த 2019 தேர்தலை எடுத்து பார்த்திங்கன்னா திமுகவினுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய இல்லத்திற்கே சென்று விஜயகாந்த் அவர்களை நலம் விசாரித்து விட்டு அவருக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு வர்றார், 3 சீட்டோ 4 சீட்டோ வாங்கன்னு. பட் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்டிஏலேருந்து திரு பியூஷ் கோயல் போன்றவர்கள் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் விஜயகாந்த் சுதீஷ் போன்றவர்களெல்லாம் சந்தித்து கேட்ட பிறகு கடைசியில் தான் விஜயகாந்தோட கட்சி வந்து 2019 வராங்க. 21லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேறு வழியே இல்லை, அதிமுகவுக்கிட்ட இவங்க கேட்ட சீட்ஸ் அதிமுக கொடுக்க மாட்டேன்னு தீர்க்கமாக சொன்ன பிறகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து அந்த கூட்டணியிலேருந்து விலகுறாங்க, அமமுகவோட போய் சேர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 0.5% தான் அவங்களுக்கு ஓட் பர்சன்டேஜே வருது. 2024 அதே மாதிரி தான் பிஜேபியோடையும் பேசுகிறாங்க, ஏடிஎம்கேயோடையும் பேசுகிறாங்க. ஃபைனலாக ஏடிஎம்கே கொடுத்த 5 சீட்டுக்கு வந்தாங்க. ஒரு ராஜ்யசபா கேட்டாங்க, கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கையும் போடப்பட்டது. பட் அதில் வந்து வருஷம் எழுதலை. ஸோ அதனால் போன வருஷம் கொடுக்கல, இந்த வருஷம் கொடுப்பாங்கங்கிறது. பட் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கடைசி வரைக்கும் அந்த டாக்ஸை இழுத்தடிச்சிட்டு கடைசியில் ஃபைனலாக தான் போய் சேருவாங்க அப்படிங்கிறது தான் நாம் இது வரைக்கும் பார்த்தது. ஸோ தேமுதிக அந்த ஃபைனல் அப்படிங்கிறது அவங்க வந்து எப்படியாவது இந்த மாதம் பிரதமர் வரார் இல்லையா, அதுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துடுமா? இல்லை, தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏடிஎம்கே கூட்டணிக்கு போனாங்கன்னா பிரதமர் வர்றதுக்குள்ளே முடிச்சிருவாங்க எப்படின்னாலும். ஒரு வேளை அவங்க திமுக கூட்டணிக்கு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அதுவும் அவங்க இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில் அவங்க முடிவெடுத்து ஆக வேண்டிய கட்டாயத்தை தான் நான் பார்க்குறேன். ஒரு வேளை இப்போ தேமுதிக வந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இல்லை உறவில் ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரி இருக்குது, அதுக்காக வெயிட் பண்ணி கூட அவங்க பார்க்கலாம். ஒரு வேளை காங்கிரஸ் வந்து வெளியில் போகக்கூடிய சூழ்நிலை நான் பார்க்கல. பட் அப்படி இருந்தாலும் கூட அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அப்போ கொஞ்சம் அதிகமான சீட்டு கேட்கலாமாங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இருக்கலாம். இது வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். பட் சீட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரு ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரையில் அவருக்கு ஆக்சுவலி ஆப்ஷன்ஸ் இல்லை. இப்போது கிட்டத்தட்ட தினமும் செய்தியாளர்களை பத்திரிகையாளர்களை சந்தித்து கொண்டிருந்த திரு ராமதாஸ் அவர்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அதை பற்றி பேசுகிறதே நிறுத்தி இருக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. திமுக கூட்டணியினுடைய கதவுகள் அவங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அதில் வந்து எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. பத்திரிகையாளர் இதயா சொன்ன மாதிரி அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா திருமாவளவன் அவர்களை சங்கடப்படுத்தி விட்டு அந்த கூட்டணியில் திரு ராமதாஸ் அவர்களை சேர்ப்பதற்கான வழி கிடையாது, அதற்கான வாய்ப்புகளே சுத்தமாக இல்லை. அந்த கூட்டணிங்கிறது வந்து திமுகவுக்கு இன்னைக்கு வரைக்கும் பலமாக இருக்கிறது அந்த செக்குலர் ப்ராக்ரெசிவ் அலையன்ஸ். அந்த ஓட் ஷேர் கரெக்டாக இருக்குது. இன்னொன்று அலையன்ஸ்குள்ளே ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கிறதுனால தான் அந்த அலையன்ஸ் வந்து 3 எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கு. இப்போ நின்னா கூட அந்த அலையன்ஸ் வந்து ஃபார்மிடபுளாக இருக்குன்றதுக்கு காரணம் வந்து அந்த கெமிஸ்ட்ரி, அந்த நம்பர்ஸ், அரித்மெட்டிக். ஸோ அந்த அரித்மெட்டிக்கையும் அந்த கெமிஸ்ட்ரியும் டிஸ்டர்ப் பண்ண திமுக விரும்பலை. ஸோ அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து ஒன்று தனியாக போகணும், ஓட்டு ஸ்ப்ளிட் பண்ணியே ஆகணும், நான் வந்து என் மகனுக்கு பாடம் புகட்டியே தீருவேன்னு அவர் நினச்சார்னா தனியாக போய் ஓட் ஸ்ப்ளிட் பண்ணோம். இல்லை சமரசத்துக்கு போகிறதுக்குன்னா என்டிஏல போய் சேரலாம். அப்படி இல்லைன்னா அதிமுக பாஜக 2 பேரும் அவரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் கடந்த முறை சசிகலா அவர்கள் ஒதுங்கின மாதிரி அரசியல்லேருந்து கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ஒதுங்கிக்கோங்க அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸை கொண்டு வரலாம். அது கொண்டு வந்தால் தான் என்டிஏக்கு வந்து பாமகவை கூட்டிகிட்டு வந்த பெனிஃபிட் இருக்கும். திரு ராமதாஸ் அவர்கள் வந்து தனியாக கேண்டிடேட்ஸ் நிறுத்தினா கூட
அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். தொகுதிக்கு 2000 ஓட்டு அவர் பிரித்தா கூட அது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து அது வந்து வட மாவட்டங்களில் ஒரு பாதிப்பு இருக்க தான் செய்யும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து 2 ஆப்ஷன். ஒன்று, அவர் டிஎம்கேலேயே போய் ஜாயின் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணிக்கணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.